இது வீடா இல்லை மாளிகையானே தெரில. 3.5 சென்ட் இடத்துல எவ்வளவோ வீடு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு வீடு பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த வீட்டோட டிசைன்ஸும் பிளானிங்கும் வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், கான்டெம்பரரி ஸ்டைலில் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ன்னு 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி போர்டிகோ இருக்குது. வீட்டோட லிவிங் ஹாலில் 20க்கு 16ங்கிறனால நல்ல ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. கிச்சன் கம் டைனிங்லாம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு ஃபவுண்டன் இருக்குது. வீட்டுக்கு தனியாக ஒரு பூஜா ரூமே கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட்ரூம் நல்லா 16க்கு 16ங்கிறனால அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமில் இல்லை ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இருக்குது, அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. அது போக இந்த வீடு வந்து 11 அடி சீலிங் ஹைட்டில் உள்ள ரூம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற டோர்லாம் 8 அடி ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த வீடு வந்து ஆர்கிடெக்ட் டிசைனில் பிளான் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. 30க்கு 50ங்கிற ப்ளாட் எடுத்து ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் இந்த வீடு வந்து அட்ராக்டிவாக கான்டெம்பரரி ஸ்டைலில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. வீடு வந்து 2380 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், கான்டெம்பரரி ஸ்டைலில் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி நல்லா ஒய்டாக கொடுத்து சாண்டில் ப்ளூ கிரே கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு நிறைய ஃபோக்கஸ் லைட் பால்கனியே வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. அப்போது காமன் வாலுக்கும் அந்த உட்டன் பிளாங்க் வச்ச மாதிரியான டிசைன்ஸ் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்க்கும்போது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. கார் போகிறதுக்காக இங்கே வந்து ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டெப்பும் இருக்குது. டோர் எல்லாமே ஹெவியாக அமைஞ்சிருக்குங்க. ஃபோல்டபுள் டைப்பில் ஒரு கார் கேட்டும் அது போக விக்கெட் கேட்டும் அமைஞ்சிருக்கு. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 16ங்கிறவங்க பெரிய கார் பார்க்கிங். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே சாண்டில் வித் ப்ரௌன் கலர் டிசைனில் செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8000 லிட்டரில் வாட்டர் சம்ப் இருக்குது, போர்வெல் இருக்குது. அது போக இந்த போர்வெலுக்கு வாட்டர் சம்ப் இருக்கிற இந்த மூடிக்கு அவுட்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அது போக பார்க்கிங் ஏரியா வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் இருக்குது. அது போக அந்த சைடில் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி 4 பக்கமும் நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து கார்னரில் ஃபுல்லாமே சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இந்த சைடில் வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா நான் ஃப்ரீயாக நடந்து போகிற அளவுக்கு பெரிய செட்பேக்காக தான் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்ரு பாத்ரூமுக்கான டோர் வந்து ஃபைபர் டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்கள், வீட்டோட 4 பக்கமும் இந்த மாதிரி செட்பேக் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் பார்த்துடலாம். இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோரை சுற்றியுமே பாருங்கள், சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே அந்த ஃப்ளூட்டட் பேனல் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் டோர் எங்கே இருக்குன்னே தெரியல. மெயின் டோரே வந்து ஹெவியான தேக்கு மரத்தில் 8 அடி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு ஒயிட் வித் ப்ரௌன் கலர் தீமில் அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி இந்த மெயின் டோர் அமைஞ்சிருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து பார்க்குறது 20க்கு 16ங்கிறதுனால நல்லா லாவிஷாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட லிவிங் ஹால். ஹால்லேயே ஈஸ்டர்ன் சைடு வாலில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் ஒரு பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வால் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றியுமே ஆர்ச் டிசைனில் இந்த ஃப்ளூட்டட் பேனர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோல்டன் பீடிங்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான ஒரு தீமில் ஒரு மல்டிமீடியா டிவினெட் அமைஞ்சிருக்கு. பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த டிவினெட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. சீலிங்கில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி, அப்புறம் ஒயிட் கலர் தீமில் அந்த மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சு 2 சீலிங் ஃபேன், ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேன், அப்புறம் டிசைனர் லைட்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க. அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை. இங்கே வந்து பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் 4 கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூபிவிசி விண்டோஸ் தான், மெட்டல் கிரில்ஸோட மாதிரி இருக்குது. அது போக இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு பூஜை ரூம் இருக்குது. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட பூஜை ரூம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. இதுவுமே உட்டன் டோர்ஸ் தாங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 7க்கு 5ங்கிற அளவில் வந்துருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, பூஜா ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரானைட்டில் வந்து ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. அது போக ஈஸ்ட் சைடில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிட்டோம்னா அதுக்கு சுற்றியுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த சீலிங் இந்த பேனலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் வித் அப்புறம் மார்பிள் டிசைன்ஸ் வச்ச மாதிரி இந்த மைக்கா ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போக சீலிங்கில் வந்து சின்னதாக ஒரு ஹேங்கிங் லைட்டும் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். கிச்சன் கம் டைனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஹால்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தண்ணி வந்துட்டுருக்கு. அதை சுற்றியுமே ஆர்டிஃபிஷியல் கிராஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுண்டன் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது.
அது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களாம் படிக்கிறாங்கன்னா இங்கேயே நம்ம உட்கார வச்சு நம்ம படிக்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ஸ்டடி டேபிள்லாம் இங்கே அமைஞ்சிருக்கு. புக்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் ஷெல்ஃபு, அப்புறம் அந்த வால்லேயே அந்த உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். மொத்தமாக இந்த கிச்சன் கம் டைனிங்கோட அளவு 10க்கு 20ங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட டைனிங் ஏரியா. கார்னரில் வந்து ஒரு கிரானைட்டில் டேபிள் டாப் அமைச்சு கொடுத்து ஒரு யூனிக்கான டிசைனில் ஹேண்ட் வாஷ் பேஷின், மிரர் இதெல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. டவல் ராட் இருக்குது. இந்த வாஷ் பேஷின் சுற்றியுமே பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக. ஃபுல்லாமே அந்த கிளாஸ் ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் இருக்குது. சைட்லேயுமே அந்த மாதிரி பேங்க்ரி யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க கிளாஸ் டோரோட. உள்ளுக்குள்ளே வந்து உட்டனில் ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. வெளியில் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்குது இந்த கிளாஸ் டோர். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் அந்த பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் டிசைன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த டைனிங் ஏரியாவில் சின்னதாக சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது போக ஆட்டோமேட்டிக்கில் ஒரு சீலிங் ஃபேனும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியாங்க. ஒரு பர்பிள் வித்து காப்பர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி மாடல் கிச்சன் தீம் அட்ராக்டிவாக இருக்குது. அது போக யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல 2 அடி இருக்குங்க இந்த வித்து. அந்த அளவுக்கு பெரிய சிங்க் அமைஞ்சிருக்கு. சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் குவாட்ஸ் மெட்டீரியல் நினைக்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து சிங்க் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. போர் வாட்டருக்கு, நல்ல தண்ணிக்கு 2 பைப் இருக்குது. யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிளாஷ் ஃபினிஷிங்கில் கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே 3 சைட்லேயுமே டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி 2 விண்டோஸ் இருக்குது. சிம்னி மாட்டி வச்சுருக்காங்க. ஃபேபர் மெட்டீரியலில் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக நம்ம இப்போ மாடல் கிச்சன் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். கட்லரி யூனிட் கொடுத்துருக்காங்க. டேண்டம் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் புல்லோ ட்ரே இருக்குது. இந்த இடத்துல என்ன பெரிய ஓப்பன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் அந்த மாதிரி உட்டன் பார்ட்டிஷனர் கொடுத்து ஸ்டோரேஜ் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. இங்கே கிச்சனோட சவுத் சைட் வாலில் ஃபுல்லாமே பாருங்கள் வால் கேபினெட் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்பேசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் இருக்குது. அது போக ஃப்ளூட்டட் பேனல் டிசைன்ஸில் கிளாஸ் டோர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் மேலேயும் அந்த லேப் கபோர்டு பண்ணியிருக்காங்க. அது போக சின்னதாக ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. தாய்மார்கள்லாம் இங்கே நின்று சமையல் பண்ணும்போது அவங்களுக்குலாம் வேர்த்து வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஃபேனும் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸ் வந்து நம்ம டைனிங் ஏரியா எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே வந்து கிரானைட்டில் வந்து ஒரு டேபிள் டாப் இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே ஒரு சேர், ஒரு ஹைட்டான சேர் போட்டு நம்ம இங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அதுபோக டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். கிச்சனுக்கும் டைனிங்கும் இருக்கிற நடுவில் அந்த பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி 3 டைப்பில் ஒரு டிசைனான ரெக்டாங்குலர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இருக்கிற இந்த சைடு வாலில் ஸ்டேர்கேஸ் போகிற வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால் கிளாக் மாட்டி வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு ஆன்டிக்யூ ஸ்டைலில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. நான் சொன்னல இந்த வீடு வந்து டோர்ஸ் எல்லாமே 8 அடி ஃபீட்டில் இருக்குது. எல்லா டோரும் மெயின் டோர் எல்லாம் இந்த பெட்ரூம் டோர் எல்லாமே 8 அடி ஃபீட்டில் தான் இருக்குது. டோர் எல்லாமே இந்த மாதிரி நீட்டான டிசைனில் ரெடிமேட் டோர்ஸ் தான் மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டோர். இப்போ நம்ம வந்ததும் இங்கே ஃபஸ்ட் பெட்ரூம் வந்ததும் 10க்கு 16ங்கிறதுல கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். எல்லா ரூம்லேயும் ஃபேன் மாட்டியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஃபேன் தான் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து கன்னிமூலையில் இருக்குங்க. சவுத் வெஸ்ட்டுக்கான கன்னிமூலையில் இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாமே டூ டைப்பில் 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய வால்ரூஃப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. காப்பர் ஹேண்டில்ஸு, அப்புறம் ஒயிட் வித் சாண்டில் கலர் தீமில் வால்ரூஃப் கபோர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு லாக் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது. அப்போது ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது வெளிச்சத்துக்காக. இங்கேயுமே பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது மெட்டல் கில்ஸோடு இருக்குது. ஃப்ளோரிங்கு இங்கே நம்ம ஹாலில் பார்த்த மாதிரி ஃப்ளோரிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் வெளியில் இருக்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா. 4க்கு 4ங்கிறதெல்லாம் வந்துருக்கு. பெரிய மிரர், அப்புறம் இந்த சைடில் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கீழேயும் காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டும் இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. 7க்கு 5ங்கிற அளவில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி டார்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கிட்டர்ஸ். வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் டார்க் வித்து ஒயிட் கலர் தீமில் இருக்கக்கூடிய
கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெர்டிபிள் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் இங்கே வச்சுக்கிற மாதிரி சோப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி ஒரு கிரானைட்டில் ஷெல்ஃப் இருக்குது. அது சின்னதாக ஒரு ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் இருக்குது. அந்த ஹேண்ட் வாஷ் பேஷனும் பேரிவேர் தான். அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மிரரோட லைட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸில் இருக்கிற மாதிரி அந்த மிரர் லைட்டும் இருக்குது. இது வந்து கலர் சேஞ்சிங் லைட் தான். ஒவ்வொரு கலரும் மாறும். ஒயிட்டு அப்புறம் இந்த மாதிரி நிறைய கலர் மாறிட்டு இருக்கும். டவல் ராட் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த அட்டாச்டு பாத்ரூமில் இருக்குது. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. லிவிங் ஹால்லேருந்து இந்த ஒன் சைடு ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகுது. ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே ஒரு யூ ஷேப்பில் அந்த ஸ்டெப்ஸ் போகுதுங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல ஒரு யூனிக்கான டிசைனில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாட்டி வச்சுருக்காங்க இந்த வாலில். அது போக 2 பெரிய ஃப்ரெஞ்ச் ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோஸ் வெளிச்சத்துக்காக மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஓடிஎஸும் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் டைப்பில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஹேங்கிங் லைட்டும் வருதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பேசேஜில் இருக்கோம். இந்த பேசேஜோட அளவு 8.5க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூம்ஸுக்கு போகிற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பால்கனியான டோரு. ஃபஸ்ட் நம்ம இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சீலிங் ஹைட்டில் 11 அடியில் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே 8 அடி ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம் வந்துட்டோம். 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த சைடில் ஒரு சாண்டில் வித் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி இந்த வார்ட்ரூஃப் கபோர்ட் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் உட்டன் பார்ட்டிஷனும் செஞ்சுருக்காங்க. இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளெயினாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பிளெயினாக இருக்குது. அந்தளவுக்கு 16 அடிக்கு வார்ட்ரூஃப் கபோர்டு, அப்புறம் அந்த கார்னரில் வந்து ஸ்டடி டேபிள். இந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி நைட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம உட்டன் கார்ட் போட்டோம்னா இங்கே நம்ம அப்படியே நம்ம டிவி பார்க்குற மாதிரி பெரிய டிவி நைட் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் ஒரு ஜிக்ஜாக் ஆன டிசைனில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஒரு மாதிரி மின்னல் வந்த மாதிரி இருக்குது இந்த ஃபால் சீலிங் ஒர்க் டிசைன்ஸு. ஃபுல்லாமே ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேன் இருக்குது, ஸ்பாட் லைட் இருக்குது. சீலிங் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்க அந்த ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இந்த பெட்ரூமில் மாட்டியிருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோஸும் பெருசாக தான் இருக்குது. இது வந்து ஃபைபர் டோருங்க. இதோட அட்டாச்டு பாத்ரூம்னு பார்க்கும்போது 8க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து டார்க் பேட்டர்னில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஸ்பேசிஸாக இருக்குது இந்த அட்டாச்டு பாத்ரூம். வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட் வித் கிரே கலர் தீமில் இருக்கக்கூடிய கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெர்டிபிள் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலர் சேஞ்சிங் லைட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின், டவல் ராட், வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட், அப்புறம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய சிவில் ஒர்க்லேயே அந்த கிரானைட்டில் இந்த டிசைன் ஒர்க்லாம் செஞ்சு சிவில் ஒர்க்லேயே இந்த ஒர்க்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அந்த நம்ம கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூம் பார்த்துடலாம். தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமும் 16க்கு 16ங்கிற அளவில் தான் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் மல்டிமீடியா டிவி அந்த சைட் கொடுத்துருக்காங்க. வால் பேக்ரவுண்டுக்கு வந்து வால் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. அது போக இந்த சைடில் வந்து இங்கே 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வால்ரூஃப் கபோர்ட், சைடில் வந்து இந்த உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கும் இங்கே ஃபால் சீலிங் ஒர்க், ஒரு ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்டோட இந்த ஃபால் சீலிங் ஒர்க் நல்லாவே யூனிக்காக இருக்குது. அது போக வெளிச்சத்துக்காக இங்கே வந்து பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படி இந்த சைட் பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. இந்த கிங்ஸஸ் பெட்ரூமுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா 4க்கு 4.5 அமைஞ்சிருக்கு. இங்கே வாக்-இன் வார்ட்ரூஃப் டைப்பில் இங்கேயும் வார்ட்ரூஃப் கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது மிரர் கொடுத்துருக்காங்க இந்த சைடில். இது வந்து அட்டாச்டு பாத்ரூம்ங்க. 4க்கு 10ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி அப்பாக்சி ஃபில் பண்ணி பிளாக் கலர் வித் அந்த கிரே கலர் தீமில் சீலிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெர்டிபிள் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசெட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த வென்டிலேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ஃபேனும் ஓடுது. இப்போ நம்ம வீட்டோட பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இந்த தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூம் டோருக்கு பக்கத்தில் ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா போகிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி டோர் பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 10க்கு 18ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, அது வந்து உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு.
ஃப்ரண்ட் பேரப்பெட் வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. நம்ம கீழே ரோட் சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த பால்கனி நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி சீலிங்கில் வந்து அந்த உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க, சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி லேசர் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாம். இந்த பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸே செஞ்சுருக்காங்க. அப்புறம் 2 பைப் கனெக்ஷன்ஸு, அப்புறம் அவுட்லெட்டு, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸோடு இருக்குது. இது வந்து ஒரு மெட்டல் டோர் தான். இந்த டோர் ஓப்பன் பண்ணி இங்கே வந்தோம்னா இங்கே வந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்பைரல் டைப்பில் ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டெப்ஸோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிளே ஜாலிஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. நல்லா ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டெரஸ் வந்துவிட்டோம். டெரஸ் ஃபுல்லாமே இங்கே ஃப்ளோரிங்க்கு வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்போ 1000 லிட்டர்ஸில் இங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அதில் நம்ம போய் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே மெட்டல் ஸ்டெப்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஓடிஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல அதுக்குண்டான ஓடிஸ்க்கு உண்டான கிளாஸ் தான் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் மாட்டியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஐடி பார்க்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ ரொம்பவுமே க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஒரே கிலோமீட்டரில் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஐடி பார்க் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துடலாம் ஐடி பார்க்குக்கு. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,55,00,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடை வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீடு வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடுகள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.